ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று வரும் சாலை அமைக்கும் பணி ஏறத்தாழ நிறைவடையும் நிலையில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுபற்றி அங்கிருக்கு நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். 1964 டிசம்பர் 23 நள்ளிரவில் ஆழிப்பேரைகளின் ஆக்ரோஷத்தோட உறக்கத்தில் உறக்குலைந்தது இந்த தனுஷ்கோடி துறைமுக நகரம். இந்த 64 புயலுக்கு பின்னாடி இந்த பகுதியில் யாருமே வசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தடை விதிச்சிருந்தாங்க. இருந்தாலும் மறக்க முடியாத நினைவுகளுடன் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சாலை வசதி, குடிநீர், மின்சாரம், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாமல் அவதியுற்ற நிலையில் இந்த பகுதியில் இன்றளவும் வசித்து வர்றாங்க. இந்நிலையில் 52 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது மத்திய அரசு கடந்த 2014 தனுஷ்கோடிக்கு சாலை அமைக்கிற பணியை தொடங்கி இப்ப நிறைவடைய இருக்கிறது. இந்நிலையில இந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாலையை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நாங்க 52 வருட காலமாக எந்தவித அடிப்படை வசதி இல்லாமே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இருப்பினும் இந்த சாலையை பார்த்த உடனே மீண்டும் இந்த துறைமுக நகரம் ஒரு வர்த்தக துறைமுக நகரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு அதாவது ஒரு 30,000 கோடி மதிப்பீட்டில் தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரைக்கும் ஒரு சாலை அமைக்கிற திட்டத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டமும் நிறைவேற்றப்பட்டால், அதாவது இந்தியாவுடைய தென்கடல் பகுதி பிராந்திய பகுதியில் உள்ள ஒரு மிகப்பெரிய வர்த்தக தலமாக இந்த துறைமுக நகரம் தனுஷ்கோடி மாறும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக தனுஷ்கோடியில் இருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் சார்லஸ் மற்றும் ஆனந்தன்.